வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. இன்னும் 2 எபிசோட்ல இந்த கதை முடியுது. ஞானி அவரோட டிவோட்டி ஒருத்தரை மரண பயத்தை நீக்கி அவரையும் ஞானியா மாத்திட்டாரு. அவர் எப்படி அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யறாரு அப்படின்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நாம கதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து சொந்தங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. முறையா நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க கதை கேட்கலாம். நான் கேசவன் நாராயணன், சோழ தேசத்து உபதளபதி, அந்தணன், ஆனால் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாயிற்று. மனம் அழிந்து நிலை பெற்ற ஞானி இறந்த பிறகு எனக்கருகே வந்து உட்கார்ந்தார். என் கதை கேட்டார். இறப்பு ரகசியத்தை இங்கு வந்தோர் கேட்க விளக்கி சொன்னார். எனக்குள் இருந்த கேள்விகளும் அவரால் அழிந்தன. நானும் அவரும் பூமிக்கு வந்தோம். அவரையே நினைத்து கொண்டு மரண தருவாயில் இருந்த வயசாலியை பார்த்தோம். வயசாலி பிழைத்து கொண்டார். வயசாலியின் மரண பயம் சட்டென்று அகன்றது. ஒரு குப்பையான அறையிலிருந்து வெளியே வந்து வானம் பார்த்து இடதும் வலதும் கவனித்து மெல்ல தடுமாறி செடிகளுக்கு அருகே போய் அமர்ந்து எழுந்தார். செடி வேர் ஈரமாயிற்று. உடம்பில் வலு குறைவாக இருப்பினும் மனசு பரவசமாயிற்று. அவரை சூழ்ந்து கொண்டு பலர் அவரை இகழ்ந்து பேசினார்கள். தண்டச்சோறு என்றார்கள். வெளியே போ என்றார்கள். நீ என்ன பெரிய ஞானியா என்று கேலி செய்தார்கள். சிலர் போதும், அமைதியாக வெளியேறிவிடுங்கள், இம்சை வேண்டாம் என்றார்கள். ஐயா, என் கூட வந்துருங்க. ஒருவன் கை நீட்டினான். அவர் எல்லோரையும் தனித்தனியாக பார்த்தார். அவர் பார்வை ஒரே விதமாக இருந்தது. எல்லோரையும் நோக்கி புன்னகை செய்ய முடிந்தது. இங்கிருப்பதும் இல்லாதிருப்பதும் ஒன்றுதான் என்று தோன்றியது. யார் கூட யார் வருவது? யாரை விட்டு யார் போவது? எல்லா இடமும் என்னிடம், மொத்த பிரபஞ்சமும் என்னிடம். அவர் கண்கள் பிரகாசமாயின. கண்கள் பார்வை வெளியே நோக்கினாலும் உள்ளே திரும்பி மனதை பார்க்க துவங்கியது. பார்வை உள்ளும் புறமுமாயிருந்தது. இதுதான் முழுமை என்று தெரிந்தது. மனிதரின் வெளிச்ச முகம், இருட்டு முகம் இரண்டும் தெரிந்தது. அட, தெரிகிறதே! வாய் விட்டு கூவினார். என்ன என்ன தெரிஞ்சிடுத்து உமக்கு? ஒரு குண்டு மனிதர் கூவ மற்றவர்களும் குரல் எழுப்பினார்கள். தெரிஞ்சாச்சுல்ல, போ, கிளம்பு, போ. ஒண்ணுக்கு போறது எங்கன்னு தெரியல, இடத்தை நார் அடிச்சியே. ஒருவர் கத்த சிலர் நாறுகிறதா என்று பார்த்தார்கள். இல்லையே என்று யோசித்தார்கள். ஆனால் எதுவும் சொல்லாது அடக்கி வாசித்தார்கள். அப்ப நான் என்ன பண்ணட்டும்? அவர் ஞானியை பார்த்து கேட்டார். வெளியே போடா. குண்டு குதித்தது. போயிடட்டுமா? ஞானி இருப்பது வயசாலிக்கு தெரிந்தது. ஞானி சரி என்று தலையசைத்தார். வயசாலி வேட்டியை உதறி மேலே போர்த்தி கொண்டார். உலர்த்தி இருந்த துண்டை கொடியிலிருந்து உருவி மார்புக்கு குறுக்கே முடிச்சாக போட்டுக்கொண்டார். வேட்டி அவிழாது நின்றது. அந்த உடை புதிதாய் இருந்தது. யவன தேசத்து அறிஞர் போல இருந்தார். ஞானி முன்பு இருந்த இடத்தை விட்டு வயசாலி வெளியேறினார். நடக்க நடக்க அவர் உடம்பில் வலு ஏறியது. நடையில் துள்ளல் வந்தது. தடால் என்று அந்த கூடத்தில் ஒரு சர விளக்கு அருந்து விழுந்தது. சமையலறையில் பாத்திரங்கள் உருண்டன. ஏதோ குத்தி கிழித்து குழாய் தண்ணி பீச்சை அடித்தது. விளக்குகள் அணைந்தன. வயசாலி வாசலில் நின்று சுற்றி பார்த்தார். அவர் நகர்வது தாங்காது அங்குள்ள சில சக்திகள் கோபமடைந்தன என்று தெரிந்தது. வரவேண்டும் என்று கேட்டன. அவர் சிரித்தார். இவங்க எல்லாரும் இருக்காங்களா? இப்பதான் பார்க்கிறேன். நடுக்கல் அம்மா, கட்டையப்பா, மரத்து முனிவர். நல்ல இடம்தான் இது. அவர் நகர காற்று சுழன்று வீசி தூசி கிளம்பியது. என்னவோ நாறுது சார். ஒருவர் மூக்கை பிடித்து கொண்டார். எல்லாம் அவனால் தான். இல்ல சார், அவர் இடம் நாரல, வாசல்ல நாறுது. ஆமா, நீ பாரு, நாறுதா? அவர் வெளியே வந்தார். அந்த ஊரில் அதிகம் பேசாத சாது ஒருவர் எழுந்து வயசாலியை கவனித்தார். வழிமறித்தார். எப்படி இது? ஆச்சரியப்பட்டார். குரு அருள். வயசாலி பதில் சொன்னார். சாது விலக வயசாலி கோயில் வாசலுக்கு வந்தார். உள்ளே போய் ஒரு மண்டபத்தில் உட்கார்ந்தார். இறந்து போன ஒருவரால் உயிரோடு இருக்கும் ஒருவருக்கு ஞானம் தர இயலுமா? ஞானியை நோக்கி கேட்டார்.
இங்கே யார் இறந்தது? அது சரி, உமக்கு மரணமில்லை, நீர் நித்திய வஸ்து. நீர் என்ன? ஞானி கேட்டார். நான் இறந்து விட்டேன். அதாவது உடம்பு அபிமானம் போயிற்று. அற்புதம், நான் இறந்து பல நாளாயிற்று. ஆனாலும் மரணமடையவில்லை, பூமியை விட்டு நகரவில்லை. சூட்சும சரீரம் சுற்றி சுற்றி வருகிறது. எதற்கு? ஞானி கேட்டார். என்னை தொடுவதற்கு, தொட்டு எழுப்புவதற்கு. உம்மால் எழுந்தேன். உடம்பு உதறி வெறும் மனமானேன். மனமும் கரையும். இப்போது கேள்வி கேளும். இறந்து போன ஒருவரால் உயிரோடு இருக்கும் ஒருவருக்கு ஞானம் தர இயலுமா? வயசாலி பெரிதாய் சிரித்தார். மண்டபத்தில் உள்ளவர்கள் கலவரப்பட்டார்கள். மனம், உடம்பு, அபிமானம் விட்டது. அதுபோல் எல்லா அபிமானமும் விட வேண்டும். வெறுமே திரிந்து கொண்டிருங்கள். எந்த அபிப்பிராயமும் இல்லாது பாருங்கள். இது நடுநிலை. பிறகு விதித்தவரை இருந்துவிட்டு வெளிச்சம் நோக்கி போய்விடலாம். இப்போதே போகலாமே, எதற்கு இங்கே? இது ஒரு நியதி. என்ன நியதி? இந்த சுடர் தானாக உமக்கு தரப்பட்டது. உம்மால் இன்னும் சிலருக்கு தரப்பட வேண்டுமல்லவா? அடடே, தரப்பட வேண்டும். நான் எங்கு போக? அது தானாய் நடக்கும். துரத்த 4 பேர் உண்டெனில் உம்மை தூக்கி சுமக்க 4 பேர் வருவார்கள் இல்லையா? இங்கிருந்து போய் எங்கேயும் இருக்கலாம். அப்படித்தான் இருக்க முடியும். சிவஹோம், எனக்கு பெரிய கொடுப்பினை. ஆமாம், சிலருக்கு மட்டும். என் அம்மா இப்படி நான் மாற வேண்டும் என்று நினைத்தாள். மரணம் பற்றி பல கேள்விகள் கேட்டு இறந்தார். இப்போது பாருங்கள், இருக்கிறார்களா? கூப்பிடும். சட்டென்று அந்த மூதாட்டி தோன்றினாள். சிரித்தாள். என்னை நோக்கி கை கூப்பினாள். என்ன என்று வயசாலியை கேட்டாள். ஞானி வரம் கொடுத்தார் தெரிகிறது. நீயும் கொடு. உனக்கு தரட்டுமா? நான் மறுபடி பிறப்பேன், அப்போது கிடைக்கும். இது உன் கவலை அல்ல, என் கவலை, என் வேலை. தாயே, உன்னால் ஊட்டமாய் வளர்ந்தேன். ஞானி விளக்கேற்றினார். உனக்கு நமஸ்காரம். அள்ளிக் கொடு, சொல்லிக் கொடு. தான் பிறருக்கு கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான் என்று அறிந்தவன் எப்படி கொடாதொழிவான்? ஞானி இதை சொன்ன மகரிஷியை நினைத்து கைகூப்பினார். நானும் வணங்கினேன். வயசாலியும் வணங்கினார். அந்த அம்மையார் சிரித்தார், மறைந்தார். தாய் என்ற ஒரு ஒட்டுதலும் அருந்தது. நன்றி. சில கேள்விகள். அவர் கேள்விக்கு ஞானி சரி என்று தலையசைத்தார். இது ஏன் மறைபொருள்? மரணம் ஏன் ரகசியம்? ஒரு ரகசியமும் இல்லை. ஆழ்ந்து பார்க்காது போனால் யார் தவறு? மரணம் வருமென்று ஏற்றால் எப்படி, எதனால் என்று தேடலாம். மரணமே தனக்கு வராது என்று நினைத்தால் எப்படி இறப்பை புரிந்து கொள்ள முடியும்? புரிகிறது. ஆனால் ஏன் இந்த பார்வை இல்லாது போயிற்று? இருந்தது, மெல்ல மெல்ல தேய்ந்தது. நான் பதில் சொன்னேன். எப்படி? நம் முன்னோர்கள் மரணம் பற்றி தெரிந்து அதற்கு தயாராக இருந்து, இறந்த பிறகு பிறந்து, பிறந்த பிறகு முன்னர் இருந்ததை அறிந்து சிரித்தார்கள். பூமியில் பருவங்கள் மாறுவது போல, மனித உடம்பு தளர்வது போல, மனமும் சிதறி மரணம் அறியாமை ஏற்பட்டு அறியாமையால் பயமும் விளைந்தது. இந்த அறியாமை அகற்றப்பட வேண்டுமா? ஆமாம், இடையறாது செயல்பட வேண்டும். என் பங்கு என்ன? மரணம் பற்றி பேசலாம். பேச எல்லா பிரிவினைகளும் இழிவாகும். எல்லா இனங்களும் ஒன்றாகும். எப்படி சொல்வது? யாருக்கு சொல்வது? பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. எதிரே உட்கார வைத்து உள்ளே தள்ளு. உங்களோடு உங்கள் இருப்பிடம் வர முடியுமா? வா. ஏன்? வயசாலி சுருண்டு மண்டபத்தில் படுத்துக்கொண்டார். விடுபட்டார். அருகே வந்து என்னை, ஞானியை நமஸ்கரித்தார். சுற்றியுள்ள அனைவரையும் பார்த்தார். பூமி அவருக்கு கீழே தெரிந்தது. யோ, வயசாலி செத்துட்டார். மூச்சு நின்னு போச்சு. பொத்துன்னு சாஞ்சிடுச்சு. மண்டபத்து பெருசு கூவிற்று. புரட்டி போட்டார்கள். வயசாலி அசையாது கிடந்தார். கொஞ்சம் உசுர் இருக்கு போல. யோ, தகவல் சொல்லணும். எங்கே இருந்தார் இவரு? ஞானி இடத்துல தானே. அங்கிருந்து 6-7 பேர் ஓடி வந்தார்கள். நாடி பார்த்தார்கள், மூச்சு பார்த்தார்கள். என்ன செய்வது என்று கிசுகிசுத்தார்கள். நம்ம பேர்ல பழி வரும். தூக்கு, ஒரு நாள் வச்சிருந்து புதைப்போம். உசிர் இருக்குயா? ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். தூக்கினார்கள். அறக்க பறக்க புலம்பிக் கொண்டே எடுத்து வந்தார்கள். வாசலுக்கு அருகே நிழலில் கிடத்தினார்கள். ஒரு கழிச்சு வை. பின்னால் செங்கல் முட்டு கொடு. இருக்காரா, செத்துட்டாரா? டாக்டர் தான் சொல்லணும். கூப்பிடுடா. இந்த நடு சொர்க்கம் தவம் செய்ய ஏற்ற இடம். அந்த அம்மாள் நடுநிலையில் நின்று தன் வாழ்க்கையை எடை போட்டு மனதை கரைக்கிறார்.
இந்த ஆளும் அவ்விதமே. மரணம் நல்ல விஷயம். நம்ம இன்னும் தெளிவாக்கி கொள்ள மரணம் ஒரு சந்தர்ப்பம். மறுபடி தெளிவோடு பிறக்க இந்த இடம் உதவும். ஆனால் மிகவும் கொடூரமாய் இருந்தவர்கள் இங்கு தவம் செய்ய முடியுமா? வயசாளி கேட்டார். உடனே இயலாது. நான் பேசினேன். விலங்காய் பிறந்து வெறியோடு அலைந்து அந்த வெறியை தீர்த்து கொண்டு மறுபடியும் மனித பிறவிக்கு வரலாம். உள்ளிருந்த விலங்கை விலங்காக வாழ்ந்து அழிக்கலாம். ஜனத்தொகை அதிகரித்து கொண்டே போகிறதே. ஆமெனில் மறுபிறவி என்பது தவறாகிறதே. ஜனங்களின் தொகை தெரியும். விலங்கு, பறவை, ஈ, எறும்பு, பூரான், பல்லி எண்ணிக்கை தெரியுமா? இது பிரபஞ்ச ரகசியம். சுழற்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. ஒரே ஒரு சக்தி சிதறி பல துணுக்குகளாக பரவி பிறந்து இறந்து பிறந்து இறந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இம்மாதிரி பல முறை இந்த சக்தி வெடித்து சிதறி ஒன்று கூடி இருக்கிறது. ஞானி சுருக்கமாய் ரகசியம் சொன்னார். ஆமாம், ஒரு கதை படித்திருக்கிறேன். அனுமார் ராமராட்சி முடிந்த பிறகு தனக்கு சீதையால் வழங்கப்பட்ட சூடாமணியை கிணற்றில் போட்டாராம். உற்று கவனிக்க கிணற்றில் பல நூறு சூடாமணிகள் கிடந்தனவாம். ராமாயணம் பல நூறு முறைகள் நிகழ்ந்திருக்கிறது. என் பிறவியும் தொடரும். வயசாளி பெருமூச்சு விட்டார். ஆமெனில் இந்த பிறவியில் கர்வம் என்ன என்று ஞானி கேட்டார். ஒன்றுமில்லை என்கிற பதில் எங்கள் மூவரிடமிருந்தும் மௌனமாய் வெளிவந்தது. சரி, திரும்புங்கள். அங்கே பதற்றம் அதிகமாகிவிட்டது. டாக்டர் வரக்கூடாது. வரட்டும் சார், உசிரிருந்தா காப்பாத்திடலாம் இல்லையா? செத்துட்டாரையா, ஹார்ட் பீட் இல்ல, முகம் தேஜஸா இருக்கே. அப்படின்னா என்ன? சார், டாக்டர் வரார். எவன்டா வர சொன்னது? என்னையா? யாரோ கிழவரை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிட்டீங்களாம். அவர் கோயில்ல விழுந்து செத்துட்டாராம். ஊரே பேச்சா இருக்கு. யாரு கிழவர்? இவரா? டாக்டர், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்ன அட்ஜஸ்ட்? சாகலைன்னு சொல்லணும். செத்துட்டாருன்னு யார் சொன்னது? ஹார்ட் பீட் இல்லையே. விடுங்க பார்க்கலாம். சரின்னு சொல்லுங்க. முதல்ல வழி விடுங்க பார்க்கலாம். செத்துட்டார். எவ்வளோ சொல்லுங்க. இவர் சாகலைன்னு சொன்னா காசு தருவீங்களா? சொல்லலைன்னா வாசப்படி தாண்ட மாட்டேன். தோடா, என்னை தேடி ஆள் வராதா? வரிசையா புதைச்சிக்கிட்டே போவீங்களா? சாகலைன்னு சொல்லுங்க டாக்டர். முடியாதுப்பா, செக் பண்ணாதையே ஊருக்குள் போய் சொல்றேன் செத்துட்டாருன்னு. 1,00,000 ரூபாய். டாக்டர் நின்றார், யோசித்தார். சரி, காசை எண்ணி வை. வயசாளி கால் அசைந்தது. உடம்பு விரைத்து அடங்கியது. சட்டென்று கண்கள் விழித்தன, நிலைத்தன, பிறகு அசைந்தன. அவர் எழுந்து உட்கார்ந்தார். சுவர் பிடித்து நின்றார். எல்லோரும் வாய் பிளந்து அசையாது நின்றார்கள். வெளியே போற வழி எது? வயசாளி கேட்டார். நீங்க போக வேண்டாம், அவர்கள் கெஞ்சினார்கள். எனக்கு வெளியே போக தெரியுமே. அவர் நடந்தார். போக வேண்டாம், எல்லோரும் போய்த்தானே ஆகணும். அவர் வெளியேறினார். அந்த இடத்து சக்திகள் கூத்தாடின, சிரித்தன. இப்போது மலர்களின் வாசம் வீசியது. நான் கேசவன் நாராயணன், சோழ தேசத்து உபதளபதி, அந்தணன், ஆனாலும் போர் தொழில் செய்பவன். நான் இறந்து 1000 வருடங்களுக்கு மேலாயிற்று. ஒளி உடம்போடு மேலே போகாது, மறுபடி பூமியில் பிறக்காது, பூமிக்கு மேலாக ஓரிடத்தில் அமர்ந்து இறந்து போய் உயிராக வருகிறவரை அமைதிப்படுத்த என்னால் ஆன உதவிகள் செய்து வந்தேன். கீழிருந்து வந்த ஞானி என்னோடு தானும் அமர்ந்து என்னை கொண்டாடினார். என் ஐயங்களை பேசியும் பேசாதும் தீர்த்தார். என்னை மேலும் வளமாக்கினார். மனம் என்பது பூமியில் ஒருநிலைப்படாது. இது கடினம், இங்கு எளிது. மனதை அலைய வைக்கும் விஷயங்கள் இங்கில்லை. எனவே தவ வாழ்க்கை போல் வாழ்ந்து இறந்த மனிதர்கள் இங்கு அமைதி பெற்று கீழோ அல்லது மேலோ செல்கிறார்கள். என் கோபங்கள் அழிந்து நான் குளுமையானது இங்குதான். ஞானியின் வருகையால் நான் மேலும் பலமானேன். நிறைய பேசினார். நான் தெளிவானேன். இப்போது எதனாலோ ஞானி மௌனமாக இருக்கிறார். நான் அவரை கூர்ந்து பார்த்தேன். அவர் சிரித்தார். நானும் சிரித்தேன். அவர் கை கூப்பினார். எனக்கு திக்கென்றது. அந்த கைகூப்பலில் ஒரு விடை பெறுதலும் இருந்தது. என்ன கூப்பிடுகிறார்கள்? மேலேயா? ஆமாம். நான் சோகமானேன், ஆனால் அமைதியாய் இருந்தேன். நல்லது. நானும் கை கூப்பினேன். உள்ளே துவண்டது. எதற்கு இந்த அவஸ்தை? ஏன் இந்த பிடிப்பு? உதறு. மனம் உறுதி பூண்டது. சட்டென்று இடம் ஒளியாயிற்று. கண் கூசும் ஒளி.
ஏதோ எங்கோ தேக்கி வைத்த ஒலி உடைந்து பரவியது போல் இருந்தது. ஞானி என் தலை தடவுவது உணர்ந்து நான் குனிந்து ஏற்றேன். ஒலி பின்வாங்கியது. ஞானி இல்லை. தொலைவில் இந்த உயிர்கள் பலது எழுந்து நின்றன. என்னை பார்த்து கைகூப்பின. ஏன்? திகைத்தேன். சட்டென்று என் உருவம் மாறியிருந்தது. நானும் ஒளியாயிருந்தேன். என்ன இது? எனக்கு அழைப்பு வந்துவிட்டதா? நான் கேட்கவில்லையே. ஏன் ஒளி உடம்பு எனக்கு? இது வரம், யாரோ சொன்னார்கள். நண்பர்களே, நாம சத்திய வழியில் நடந்தா நாம் இந்த பிறவியில் மட்டுமல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் நாம நல்லா இருப்போம். எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டல்லவா? டிப்ஸ் சொல்லிடலாமா? உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவதில்லை. உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நம்ம புரிஞ்சவங்க ஒரு சிலராவது நம்மோடு இருந்தா அதுவே நமக்கு மிகப்பெரிய சொத்து. நம்மளை புரியாதவங்களுக்கு நம்மளை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல கதை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.